என் பேர் முத்துராமலிங்கம். முத்துராமலிங்கம் நடுக்குறிச்சி. இங்கே விருசூர்பத்தில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விவசாயம் பூரா ஆற்று தண்ணி உடச்சி வந்து பெரிய ரொம்ப நஷ்டீடாகி வெள்ளத்தில் நஷ்டீடாகிட்டு அதை கொஞ்சம் கவர்மெண்ட்டாக நினச்சி கொஞ்சம் முயற்சி செய்யணும். எல்லா விவசாயமே பாதிச்சுங்க. நெல் பயிர் எல்லாமே நீரில் மூழ்கி ரொம்ப போச்சு. நேற்றெல்லாம் தண்ணி இன்றைக்கி கொஞ்சம் வத்திருக்கு. நேற்றெல்லாம் ரொம்ப அதிகமாக ரோட்டை கடந்து தான் தண்ணி போச்சு. ரோடு கீடு எல்லாமே பிடிங்கி தான் கிடக்கு. ரோடுலாம் அதை கொஞ்சம் கவர்மெண்ட் நினச்சி கொஞ்சம் நல்லபடியாக உதவி நஷ்டீடு கொடுக்கணும். அப்புறம் இந்த வயக்காட்டிலலாம் பூரா மண் சரிஞ்சு கிடக்கு. ரோட்டை அடித்து பூரா மண்ணாக கிடக்கு வயக்காட்டில். அதையும் அந்த கவர்மெண்ட்டு கொஞ்சம் முயற்சி பண்ணி அதை நீக்கி தரணும். மருதநாயகர் பொண்டாட்டி எனக்கு பையனும் 4 பேர். பிழப்புக்காவும் அங்கேயும் இங்கேயும் இருக்கானுவோ. என் வீடு பூரா போச்சாயா. நான் இல்லையா கேட்டும் ஆடு மாடு பாலி குஞ்சு ஒன்றும் இல்லாமல் செத்து போச்சே. குடி துணி இல்லையா ஐயா. குடி தண்ணி எனக்கு பொங்கிட்டு கிடக்கு பூரா. என்ன செய்ய போகிறேன்? எல்லாம் அடிச்சு போய் கோழியை வச்சு இந்த முட்டையை வச்சு பிழைச்சிக்கிட்டு இருந்தால் அதுவும் போச்சு. அதுக்கு ஏதாவது எங்களுக்கு ஒரு வழி தேடணும்ல. சர்க்கார் தான் தேடணும் தந்தோம். வேறு வழி இல்லை.
சந்தனம்மாள், ஊர் சொல்லுங்க. ஊர் வாவைக்குளம். எங்கள் வீட்டுக்காரரு இறந்துட்டாங்க. என் பேர் சந்தனம்மாள். நான் வாய்க்காங்கரை ஓரம் இருக்கேன். எங்கள் வீட்டுக்கு ரொம்ப சேதம். வீட்டு வரைக்கும் உள்ள வரைக்கும் தண்ணி வந்துட்டு ஊரை விட்டு போகல, அங்கே தான் இருக்கேன். எனக்கு என்ன ஆனாலும் நீங்கள் பார்த்து செய்யணும். சரி, என் உடையார் வந்து இந்த வாகக்குளம் வந்து முத்துப்பாண்டி இருந்து மாட்டு ஒன்று எடுத்து மாடு 2 மாடு வெள்ளத்தில் போயிட்டு சார். நீங்கள் தான் எனக்கு எதுவும் ஊர் மக்கள் வந்து எனக்கு எதாவது பார்த்து ஃபோட்டோ எடுத்தாங்க. மாட்டை ஒரு 2 மாடு வெள்ளத்தில் மாடு தொலைஞ்சி வச்சு மாட்டைக்காங்கலை நான் தேடி கைத்து அடிச்சு விட்டு வெள்ளத்தில் போய் கண்ணு விட்டு பிடிக்க முடியல மாட்டை. நான் மாடு வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஆளையா. நம்ம வந்து வீடும் மாடும் எல்லாம் ஊரை விட்டு வெளியே போயிட்டோம். வெளியே போனோடனே எங்கள் மாட்டை வந்து பார்க்க மாட்டைக்காங்க முத்து மாடெலாம் கிடக்கு. அடுத்த மாடு போகிற நிற்கி ஒரு 2 மாட்டை மட்டும் காங்கல சார், பால் மாடு. அதை வச்சு தான் எங்கள் பிழப்பு. வேறு எந்த தொழிலும் எங்களுக்கு கிடையாது சார். நீங்கள் தான் எங்கள் ஊர் பஞ்சாயத்து ஆளுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி செய்யுங்க சார். எந்த தலைவரும் எனக்கு யாரும் இன்னை வரைக்கும் உதவி பண்ணல. நீங்களே எனக்கு உதவி பண்ணி தாங்க எனக்கு.
நான் உடையார் வாகைக்குளம் பஞ்சாயத்திலிருந்து பேசுகிறேன். இந்த மாதிரி நேற்று பெய்த பெருமழையில் கடுமையாக வெள்ளம் வந்தனால் என்னுடைய வீடும் ரொம்ப சேதமடைந்து விட்டது. நானும் என் மனைவி என்னுடைய அம்மாவும் தான் இந்த வீட்டில் இருக்கிறோம். எங்களுக்கு பொருளுதவி செஞ்சு எங்களை காப்பாற்றணும் ஐயா இந்த அரசாங்கம். நேற்று நடந்த இந்த வெள்ளத்தால் இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு 13 வீடு இடிஞ்சு விழுந்திருக்கு. அதில் இப்போ ஒரு வீட்டை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வீடு வந்து நம்ம ராமலிங்கம் என்ற நபரோட வீடு ஃபுல்லாக வந்து சேதமாயிட்டு இப்போ அந்த வீட்டை வந்து காமிக்கும். இந்த தெருவில் இப்போ 3 வீடு விழுந்திருக்கு. இப்போ அந்த வீட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடிஞ்ச வீடு வந்து ராமலிங்கம் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு இருந்த வீடு. இப்போ அவர்கிட்ட அவரை பார்க்கலாம். வணக்கம்.
வாகைக்குளம் கிராமத்தில் குடியிருக்கும் நான் ராமலிங்கம் என்பவரது வீடு. நான் நேற்று காலை 10 மணியிலிருந்து மக்கள் வந்து நடுவுக்குறிச்சியிலிருந்து வந்து காப்பாற்ற வந்தாங்க. அந்த நேரத்தில் பெரு வெள்ளமாக பெருகி கழுத்து அளவுக்கு வந்து வீடு பூரா முங்கி வீடு சரிந்து விழுந்தது. நான் நல்ல முன்னெச்சரிக்கையோடு இந்த பொருள்களை காப்பாற்றி கரையேற்றி, நான் கரையேற்றவில்லை, பொதுமக்கள் வந்து கரையேற்றி எங்களை காப்பாற்றி விட்டார்கள். ஆமாம், அதுக்கு உங்களது உதவி எங்களுக்கு தேவைப்படுகிறது. எங்களுக்கு நீங்கள் நல்லதை செய்வீர்கள் என்று நம்புகிறோம். என்னை போல இதே கிராமத்தில் வசித்து வந்த 7 வீடா 10 வீடு சேதமடைந்துள்ளது. எல்லோருக்கும் நல்ல ஒரு பணிவான ஒரு இதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாளையங்கோட்டை வடக்கு ஒன்றியம் இது, நாங்குநேரி தொகுதி. இங்கே வந்ததில் யாருமே எதிர்பார்க்காத வரலாறு அளவு இந்த ட்ரிப் வந்திருக்க வெள்ளம். அதனால் வந்து வீடுகள்லாம் கிட்டத்தட்ட வந்தாலும் ஒரு 13 வீடு பக்கமாக வந்தாலும் கிராமத்தில் இடிஞ்சு விழுந்து இருக்குது. அதே நேரத்தில் வந்தாலும் எங்களுக்கு வந்தாலும் வடக்கு ஒன்றிய செயலாளர் வேலங்குளம் முருகன், கண்ணன், கவுன்சிலர் மனோஜ்குமார் அத்தனை பேரும் வந்தாலும் நேற்று காலையில் இருந்து காலை டிஃபன், மதிய சாப்பாடு, நைட்டு டிஃபன் அந்த அளவு கடுமையான ஒரு ஒத்துழைப்புகளை கொடுத்தாங்க. எங்கள் கவுன்சிலரு கண்ணன், பஞ்சாயத்து தலைவர் எல்லாருமா இருந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. தண்ணியை கடந்து வந்து எங்களுக்கு டிஃபன் கொடுத்தாங்க. இருந்தாலும் வந்ததில் இப்போ வந்ததில் அத்தியாவசிய பொருட்கள் வந்து கிடைக்கிறதுக்கு இது கிராமம். அதனால் கவர்மெண்ட்டு ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், அதிகாரிகள்லாம் வந்து உடனடியாக நேரில் வந்ததில் ஆய்வு செய்து அதுக்கு தகுந்த பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு என்ன வழங்கணுமோ அதையும் வழங்கி எங்களுடைய கவர்மெண்ட்டு வந்ததில் ஒத்துழைப்பு தந்து பொதுமக்களுக்கு என்ன உதவிகள் பண்ணணும். வீட்டுக்குள்ள தண்ணி எல்லாம் போய் பொருட்கள்லாம் சேதமாகிருக்கு. ஆடு மாடு கிராமத்தில் உள்ளது வந்ததில் அடித்து செல்லப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் வந்ததில் ஒரு ஊதியங்களை வந்ததில் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒடையார்குளம் பஞ்சாயத்து, வாகைக்குளம். விவசாயம் எனக்கு கொஞ்சம் வயக்காடு தான். அதனால் அரை வட்டிக்கு வாங்கி தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ என் வயக்காடு பூரா சீரழிஞ்சு கிடக்கு. நான் வந்து பொண்டாட்டி பிள்ளையோட ரொம்ப கஷ்டப்பட்டு கிடக்கேன். கிட்டலாம் இந்த வயல் தண்ணி பூரா பாஞ்சு இங்கே பாருங்க மணலுக்கெல்லாம் தள்ளிட்டு இதை சுத்தப்படுத்தவே எனக்கு ஏகப்பட்ட செலவாகும். நான் வரப்பு தரிச்சு வாய்க்கா தரிச்சு இந்த வயல் நடன்னு வந்தேன். இந்த நிலைமையில தண்ணி வந்துச்சுன்னா என்ன பதில் சொல்லல. நான் வந்து எனக்கு வயசு 54 வயசு ஆயிட்டு. எனக்கு இதுக்கு மேலே வேலை பார்க்க முடியாது. என்ன முடிவோ அதை மட்டும் பார்த்துக்கிடுங்க. கவர்மெண்ட் வந்து எனக்கு என்ன செய்ததோ அதை செய்யுங்க. என் பேர் சொரிமுத்து, வாகைக்குளம் வீடு 312வது வீடு, 4வது வார்டு. ஆமாம், வாகைக்குளம் ஒருத்தோட என் வீட்டுக்குள்ளே நல்ல பாம்பு ஒரு 10 பாம்பு இருக்கு. வீட்டுக்குள்ளே போக முடியாது. போகிற சமக்காலம் உடுத்த துணியோட என் பிள்ளையில போகிறான். இந்த பள்ளிக்கூடத்தில் தங்க வச்சுருக்கேன், நடுக்குறிச்சி பள்ளிக்கூடத்தில். ஆமாம், எங்களுக்கு கவர்மெண்ட் தான் உதவி பண்ணணுமையா.
திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை வட்டம் பாளை பஞ்சாயத்து யூனியன் நடு வாகைக்குளம். தண்ணீர் பாதித்து ஊர்காட்டில் கழுத்துல தண்ணீர், நிறைய வீடுகள் பாதிப்பு. ஒரு 5-6 வீடு முழுதாக விழுந்துட்டு 2-3 வீடுகள் அறகுறையாக விழுந்திருக்கு. மக்கள் பூரா நடுவுச்சி பள்ளிக்கூடத்தில் தங்கியிருக்காங்க. ஆடு மாடுகள்லாம் சேதம், வயக்காடுலாம் தண்ணி மண்ணை அழிட்டு போயிட்டு சேதம் சேதம் பாதிப்பு. அணையில் 2 அடி காங்கிரீட் போட்டதுனால மருதூர் மேலே கூடி தண்ணி வந்து எங்கள் ஊரை வாகனத்தை அழிச்சிட்டு சொன்னாங்க அலௌன்ஸ் பண்ணாங்க. இல்லை, எங்கள் ஊருக்கு முன்னெச்சரிக்கை இல்லை, சொல்லலை. அரசு சார்பா யாருமே சொல்லலை. கிராமம் வந்து சொன்னாங்க. வயதானவர்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. சிறு குழந்தைகளுக்கு உணவே கிடைக்கல. வந்து சொன்னாங்க. ஆனா காப்பாத்தி கூட்டு வந்திருக்காங்க. அது போக மட்டும் இல்லாம விவசாய நிலங்கள் முற்றிலும் சேதமடைஞ்சிட்டு 4-5 வீடுகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளது. 1-2 வீடுகள் வந்து வயதானவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். குழந்தைகளுக்கு உணவு அத்தியாவசியமான பால், பிஸ்கட், உணர்வு எதுவுமே இல்லை, தவிர கரண்ட் எதுவுமே இல்லை. அவங்க அதாவது இயற்கை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அதுக்கு தகுந்த முன்னெச்சரிக்கை யாருமே எடுக்கல. அதுக்கப்புறமா வந்து எந்த அரசு அதிகாரிகளும் வந்து பார்க்கல. பஞ்சாயத்து தலைவர் மற்றும் எங்களோட கவுன்சிலர் வந்து பகவதி கண்ணன் அவங்களாம் வந்து பார்த்து அவங்க தான் உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள்லாம் கொடுத்தாங்க. மற்ற அரசு அதிகாரிகள் எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுமே எடுக்கல. எங்களோட ஒன்றிய கவுன்சிலர் தான் எங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை கொடுத்தாங்க. எங்க சேர்மன் வந்து அப்போ பார்வையிட்டு போனாங்க. நடுவுக்குறிச்சி இளைஞர்கள் மற்றும் உடையார்குளம் இளைஞர்கள் எங்கு பக்கபலமாக இருந்து வயதானவர்கள் மற்றும் குழந்தைகளை பாதுகாப்பாக இந்த நடுவுக்குறிச்சி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு அழைத்து சென்றார்கள். எந்த விதமான பாரபட்சமும் இன்றி அருவருப்பு படாமல் கட்டில் சுமந்து வயதானவர்களை பாதுகாப்பாக கொண்டு வந்து இங்கு சேர்த்தாங்க. அவர்களுக்கு மனதார ஊர் சார்பாக நன்றி. இது வந்து உடையார்குளம் ஊராட்சி, வாவுக்குளம் மற்றும் உடையார்குளம் கிராமம். அதாவது வாவுக்குளத்தை சுற்றி ஃபுல்லும் தண்ணி, எந்த விதமான எச்சரிக்கையும் இல்லாமல் மடை ஃபுல்லும் 5 குளங்கள் இருக்குது. பண்டார குளம், விரிசூர் குளம், கொம்பத்தி குளம், இது எல்லா குளங்களும் உடஞ்சி போச்சு. எந்த விதமான எச்சரிக்கை இல்லாமல் எல்லா குளத்தையும் தண்ணி நிரம்பிட்டு என்ன செய்ய, குளம் எல்லாம் உடஞ்சிட்டு மக்களை பாதுகாப்பான இடத்துல தங்க வச்சுருக்கோம். இது நடுக்குறிச்சி நடுநிலை பள்ளி. இது மக்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சாப்பாடு, அத்தியாவசிய பொருட்கள் மட்டும் எல்லாத்தையும் எங்களால் முடிஞ்ச அளவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நேற்று எங்கள் கவுன்சிலர் பகவதி கண்ணன் அவங்க தான் சாப்பாடு ஃபுல்லும் எல்லாம் கொடுத்தாங்க. போர்வை, பெட்ஷீட்டு, அவங்களுக்கு மக்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அவங்க கொடுத்துருக்காங்க. அது போக மற்ற சாப்பாடு எல்லாமே எங்களால் எல்லாரும் அவங்களால என்னென்ன முடியுமோ அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. கொஞ்சம் சேதம், வயக்காடுகள் அதிகமாக சேதம். இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் தான் வந்து கொஞ்சம் ரோடு, பைப் லைனு, அப்புறம் சென்னல்பட்டி ஆற்றுக்குள்ளே இருக்க உரக்கிணறு எல்லாமே ஆடு மாடுகள் எல்லாமே கொஞ்சம் பலத்த சேதம். கவர்மெண்ட் தான் ஏதாவது இது பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் நல்லதாக செய்யணும். கொஞ்சம் நிவாரண பொருட்களை கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பணும். நிவாரண நிதியும் கொஞ்சம் தரணும். வேறு கவர்மெண்ட் நம்பி தான் இருக்கும். அதாவது இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் தடுப்பணை இருக்குல்ல, தடுப்பணைகளை ஃபுல்லும் பலப்படுத்தணும், கரைகளை ஃபுல்லும் மேம்படுத்தணும், படித்துறை இடத்துல படித்துறை கட்டணும். இப்போ எங்களுக்குலாம் 5 குளம் இருக்குது. பிடபிள்யூ இது வரைக்கும் எந்த குளத்துலையும் எந்த விதமான ஒரு படித்துறையோ ஒரு அணைக்கட்டோ இல்லை ஒரு தடுப்புச்சோரோ கிடையாது. இதை நான் எவ்வளோ தடவை சொல்லி பார்த்துட்டேன். இவங்க கேட்க மாட்டாங்க. கேட்டால் எங்ககிட்ட ஃபண்ட் இல்லைன்னு சொல்லுறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வாய்க்காலெல்லாம் கொஞ்சம் சீர்படுத்தினா, வாய்க்கால தூர் வாரினாலே இந்த பிரச்சனை வராது. ஏன்னா இங்கே 5 குளங்கள் இருக்குது. எல்லா குளங்களும் நிறைஞ்சி, அதாவது இந்த ஊரில் இருக்க இந்த சைடில் இருக்க 12 குளமும் நிறைஞ்சி கடைசியில் வாகுளம் குளத்துக்கு தான் வரும், விரிசல் குளத்துக்கு தான் வரும். அதனால் இந்த மற்ற குளங்களை சரி பண்ணுறாங்களோ இல்லையோ, இந்த குளங்களை சரி பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். கவர்மெண்ட் இதை கொஞ்சம் கரெக்டாக தூர்வாரி கொஞ்சம் தடுப்பு ஒரு மாதிரி கட்டி கொடுக்கணும். வேறு கவர்மெண்ட் தான் எங்களை காப்பாற்றணும். வேறு என்ன செய்ய முடியும்?